கழுதையை போல் சுமந்து பழகுங்கள். எதை? பொதியையா? கழுதை நன்றாக பொதி சுமக்கும். பொதி என்பது சரிசமமாக கட்டப்பட்ட அழுக்கு துணிகளின் அம்பாரம். ஆக ஒரு நல்ல சலவை கலைஞன் மிக துல்லியமாக இரு பக்கமும் சுமைகளை அடுக்குவான். வலதுபுறமும் இடதுபுறமும் தொங்கும் பொதி ஒரே எடையில் இருக்கும். ஒரு கைக்குட்டை அதிகமாக ஒருபுறம் இருக்காது, ஒரே எடையில் இருக்கும். இருபுறமும் 1000 கிலோ சுமக்கும். ஆனால் ஒருபுறம் 1000 கிலோவாக இன்னொரு புறம் 1001 என்றாலும் கழுதைகள் சண்டித்தனம் செய்யும். நடப்பதை வேகத்தை குறைக்கும். ஆங்காங்கே நின்றுவிடும். ஒரு புறம் சந்தோஷ மூட்டையாக இருந்தாலும் இன்னொரு புறம் துன்ப மூட்டையாக இருந்தாலும் அதை ஒரே அளவில் எடுத்துக்கொண்டு தன் பாட்டிற்கு சுமந்து கொண்டு போகும். ஒருபுறம் உப்பும் மறுபுறம் சர்க்கரை என்றாலும் சர்க்கரையோ உப்போ எதுவாகினும் சமமாக பாதிக்கும். மலைவாழ் கழுதைகள் கூட இந்த சுமை அளவுகளை மாற்றுவதில்லை. லடாக் போன்ற இன்டீரியர் பகுதிகளில், அதாவது மலைகளின் உட்கிராமத்தில் இருபுறமும் குழந்தைகளை சுமக்கும். குழந்தைகளை சுமக்கும் போது அதில் புத்தக மூட்டைகளை வைக்க முடியாது. புத்தக மூட்டைகளை தனி கழுதை சுமக்கும். அடுத்த நாள் குழந்தைகளை சுமக்கும் கழுதைகளுக்கு புத்தக மூட்டைகளை வைக்க முடியாது. நான் இதுவரை உயிரை சுமந்தவன், ஜட பொருளை சுமக்க மாட்டேன். ஆனால் நாம் உயிருள்ளவர்களையும் ஜட பொருள்களையும் பாகுபாடின்றி சுமக்கிறோம். பிள்ளைக்கு பிள்ளை வேண்டும், பிள்ளைகளுக்கு பேரன் வேண்டும், மகளுக்கு குழந்தை இல்லை என்றால் கண்ணீர், மருமகளுக்கு குழந்தை இல்லை என்றால் விலக்கி வைத்தல். சரி, உயிர் பொருட்கள் திருப்தியாக இருக்கிறது. அந்த உயிர் பொருட்களுக்கு ஜட பொருட்களை சேர்க்க வேண்டும். மகனுக்கு ஒரு வீடு இருக்கிறது, மகளுக்கு இல்லையே. அவர்கள் தலைமுறை வாழ வேண்டுமே. உயிரையும் ஜடத்தையும் சேர்ந்து சுமப்பது, அதற்காய் கண்ணீர் விடுவது. மனிதனைப் போல் பொறுப்புகளை தட்டி கழிக்காது கழுதைகள். பாதியிலேயே சுமைகளை இறக்கி போட்டுவிட்டு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டு ஓடி போகாது. தினமும் இவ்வளவு சுமைக்கிறேன் உனக்காக, எனக்கு கூலி எவ்வளவு என்று கேட்காது. கூலி கொடுக்கவில்லை என்றாலும் திட்டாது, புறம் பேசாது. பேப்பர் ரோஸ்ட் கேட்காது. போஸ்டர்ஸ் பேப்பர் போதும். அது இயேசு அழைக்கிறார் போஸ்டராக இருந்தாலும் சரி, சகிலா போஸ்டராக இருந்தாலும் சரி, பிரதமர் அழைக்கிறார் போஸ்டராக இருந்தாலும் சரி, பக்ரீத் பெருவிழா போஸ்டராக இருந்தாலும் சரி, சலவை கலைஞரை எதிர்பார்க்காது. அக்கா தங்கையோடு பிறந்திருக்கிறாயா? கடைசி வரை கழுதை போல் சுமங்கள். மகனே இல்லாமல் மகளை பெற்று விட்டாயா? இறுதி வரை சுமங்கள். கொடுமையின் உச்சமாக ஒரு மனைவியை கட்டி கொண்டாயா? சுடுகாடு வரை சுமங்கள். சுமப்பதற்கு ஒருபோதும் அஞ்சாதீர்கள். மனிதன் பிறக்கும் போதே சுமைகளோடு பிறக்கிறான். அது பெரும் பொதி, பிறவி பொதி, பிறவி சுமை. காலம் அனுமதிக்கும் வரை சுமந்தது போதும் என்று காலம் அனுமதிக்கும் வரை கழுதைகளைப் போல் சுமங்கள்.